வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த டம்ளர் வச்சே தான் நான் உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் சொல்ல போகிறேன். இப்போ பாசிப்பருப்பை நல்லா ப்ரௌன் ஆகணும், லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தால் அதே டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இது விசில் வரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பாசிப்பருப்பு எடுத்து டம்ளர் அளவுலேயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை அந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இப்போ 1/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பு 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு பாசிப்பருப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பாயாசம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், லைட்டாக அங்கங்கே கொதிக்குது. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுவும் ஒரு 2லேருந்து ஒரு 3 கொதி வரணும். அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேணாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இது நல்ல கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 டம்ளர் அளவுக்கு, அதாவது பாசிப்பருப்பு எடுத்த டம்ளர் அளவுக்கு 1/2 டம்ளருக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ அதையும் அதோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுவும் கொதி வரணும். இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்ச உடனே இதோட ஒரு 5-6 திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு 3 பல் முந்திரியை சேர்த்துருக்கேன். அதோட பாதாமும் சேர்த்துருக்கேன். நல்லா இடித்து சேர்த்துருக்கேன் பாதாமை. இப்போ இதை நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நெய்யில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நெய்யில் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாகவே பாசிப்பருப்புக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இதை இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நம்ம போட்ட திராட்சையெல்லாம் அழகாக சூப்பராக தெரியுது. இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு பாயாசம். இது கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் வெல்லமும் பாசிப்பருப்பும் சேர்த்ததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பாயாசம்னே சொல்லலாம். கண்டிப்பாக வீட்டில் கொடுங்க. நான் இன்றைக்கி எங்களோட பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். அவள் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்க டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு சிரிப்பாங்க. பாருங்கள், ஸ்பூனில் எடுத்துகிட்டு அவங்க சாப்பிட்ற அழகே அழகு தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.